அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலேயே அதிகமான கார்ஸ் சேல் பண்ணுற நிறுவனம் எதுன்னு கேட்டால் நமக்கெல்லாம் ஆப்வியஸாக தெரிஞ்சது மாருதி. அதே போல் அதிகமான ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனம் எது இந்தியாவில்னு கேட்டால் அதுவும் நம்ம மாருதின்னு தான் சொல்லுவோம். ஆனால் மாருதிக்கு நிகராக ஹியூண்டேயால் ப்ராஃபிட் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுதா? அதாவது மாருதி அளவுக்கு ஹியூண்டே கிட்ட எல்லா செக்மெண்ட்லேயும் கார் இல்லை. மாருதி எல்லா செக்மெண்ட்லேயும் நிறைய கார்களை வச்சுருக்காங்க. ஹியூண்டே கிட்ட மாருதிக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு கார்கள் இல்லைனாலும் கூட அவங்களால எப்படி இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை பார்க்க முடியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு போன 2023 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஹியூண்டே நிறுவனம் பார்த்த ப்ராஃபிட்டுங்கிறது 12.7% மொத்தத்திலேயே. இதுவே மாருதி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டால் 14.4%, டாட்டா 6.1% தான் இருக்குது. இந்த ப்ராஃபிட்டுங்கிறது எதை வச்சு அடிப்படையில் கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காரும் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு விற்கப்படுது அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு காருகளுக்கான ப்ராஃபிட்டுங்கிறது பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு மாருதி ஒரு காரை கஸ்டமருக்கு விற்கிறதுக்கு சராசரியாக 60,000 ப்ராஃபிட் வச்சுருக்காங்க ஒரு காரில். இதுவே ஹியூண்டே எடுத்துக்கிட்டால் ஒரு காருக்கு சராசரியாக 75,000 ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஃப்ரென்ஸே மிகப்பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு முக்கியமான வழியாக பார்க்கப்படுது. இது மூலமாகவே இந்த நிறுவனங்கள் அதிகமான கார்ஸை வச்சுருக்க மாருதி மாதிரியான நிறுவனங்களை விட அதிகமான ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். இதில் டாட்டா எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாங்கன்னா எக்ஸாக்டான டேட்டா இல்லைனாலும் கூட அவங்களோட டாக்ஸேஷன்லாம் கால்குலேட் பண்ணும்போது சராசரியாக ஒவ்வொரு காருக்கும் டாட்டா 20,000 to 21,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூண்டே எதில் அதிகமான ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்கன்னா ஹேஷ்பேக் சீரீஸோ செடானோ இல்லை, அவங்களோட எஸ்யூவி சீரீஸ் தான். முக்கியமாக ஹியூண்டே எடுத்துக்கிட்டால் மிட் சைஸ் எஸ்யூவியில் கிரெட்டா தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்த மிட் சைஸ் எஸ்யூவி டாமினண்ட்டே ஹியூண்டேன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அதிகமான சேல்ஸை இந்த மிட் சைஸ் எஸ்யூவில் வச்சுருக்காங்க. என்னதான் அவங்களோட ஹேஷ்பேக்காக இருக்கக்கூடிய i10 i20லாம் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தாலும் கூட அவங்களோட எஸ்யூவி சீரீஸ்க்கு தான் தற்போதைய நிலைமையில் அதிகமான சேல்ஸ் வால்யூம் கிடச்சிருக்கு. இன்னும் அதிகமாக சொல்லணும்னா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு காரை சேல் பண்ணுறதுல மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு மற்ற சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பொறுத்து தான் மொத்த ப்ராஃபிட் அடங்குறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி விஷயங்களும் ஹியூண்டே நிறுவனம் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.